பாடி கூடயும் ஒரு கிட் லென்ஸ் அப்படிங்கறத கொடுப்பாங்க. இந்த கிட் லென்ஸுக்கும் இந்த லென்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லென்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் எஃப் நம்பரா இருக்காது, வேரியபிள் அபர்ச்சரா இருக்கும். அதாவது எஃப் நம்பர்ல 2 ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. எஃப் நம்பர்ல இந்த மாதிரி சிங்கிள் F4, F2.8 அந்த மாதிரி இல்லாம F3.5 to 5.6 அந்த மாதிரி வேரியஸ் எஃப் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லென்ஸால இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த லென்ஸ் வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். நார்மலாக செல்லில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு. பட் ஷார்ப்பாக இருக்கும், அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஷார்ப்னஸ்லாம் நல்லா இருக்கும். பட் பேக்ரவுண்ட் பிளர் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் பிளர், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் வந்து அந்த லென்ஸால் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் கேமரா பாடியை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லென்ஸை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஆல் இன் ஒன் லென்ஸ். ஜூம் ரேஞ்சும் அதிகமாக இருக்குது, எஃப்பும் வந்து கான்ஸ்டன்ட் எஃப் நம்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்